Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. வக்பு சட்ட திருத்தத்தின் மூலம் ஏழைகளிடமிருந்து கொள்ளையடிக்கப்படுவது தடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஹரியானாவில் நடைபெற்ற விழாவில் பேசிய பிரதமர், அம்பேத்கர் உயிரோடு இருந்தவரை காங்கிரஸ் கட்சி அவரை தொடர்ந்து அவமதித்ததாக குற்றம் சாட்டினார். அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி 2 முறை தேர்தலில் தோற்கடித்ததாகவும் அவரது சிந்தனைகளை அழிக்க காங்கிரஸ் எப்போதும் முயற்சித்ததாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தனது சொந்த நலனுக்காக வக்பு விதிகளை மாற்றியதாக தெரிவித்த பிரதமர், வக்பு சொத்துகள் மூலம் நில மாஃபியாக்கள் மட்டுமே பயனடைந்ததாக தெரிவித்தார். புதிய வக்பு சட்டத்தின் கீழ் பழங்குடியினருக்கு சொந்தமான நிலத்தையோ அல்லது சொத்தையோ வக்பு வாரியத்தால் தொட முடியாது. ஏழை முஸ்லிம்கள் மற்றும் பாஸ்மண்டா முஸ்லிம்கள் தங்கள் உரிமைகளை பெறுவார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பஞ்சாப் நேஷனல் வங்கியின் 13,500 கோடி ரூபாய் நிதி மோசடி விவகாரத்தில் தப்பியோடிய தொழிலதிபர் மெகுல் சோக்ஷி பெல்ஜியம் நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரபல வைர வியாபாரி நீரவ் மோடியின் உறவினரான குஜராத்தைச் சேர்ந்த வைர வியாபாரி மெகுல் சோக்ஷி கடந்த 2018ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி அதிகாரிகள் மூலம் 13,500 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அவர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத 2 வாரண்டுகளை மும்பை நீதிமன்றம் பிறப்பித்தது. இந்நிலையில் இந்தியாவை விட்டு தப்பியோடிய மெகுல் சோக்ஷி பெல்ஜியம் நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.